பிரதமர் நரேந்திர மோடி கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு சென்று கோழி பிடிப்பதாக திமுக எம்பி தயாநிதி மாறன் பங்கமாக கலாய்த்து தள்ளியுள்ளார். இந்த தமிழை வளர்க்கிறீர்கள். பேசினாரே, சோழர்கள் வளர்த்தார்கள். சோழர்கள் தமிழை வளர்த்தார்கள். எங்க போனாலும் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்ல பேசுறார், திருக்குறள் பேசுறார். இதே கர்நாடகாவுக்கு போனா கன்னடத்தில் பேசுறார். கேரளால போனா கேரளால மலையாளத்தில் பேசுறார். ஆந்திராவுக்கு போனா தெலுங்குல பேசுறார். இந்த வெஸ்ட் பெங்கால் போனா அங்க போய் பெங்காலி பாஷையில பேசுறார். அதாவது எங்க ஊர்ல ஒரு சொல்லுவாங்க, அதாவது கோழி பிடிக்கிற வந்து பொப்பொன்னு கோழியை கூப்பிடுவானா. கோழி நினைக்குமா, ஆஹா நம்ம மாதிரி பேசுறானே, நமக்கு நண்பர்னு நினைக்குமா. அவனுக்கு தெரியும், அப்பதான் தெரியுமா அவன் கோழியை வறுத்து சாப்பிடுவதற்காக அந்த கோழி பாஷையில பேசினான் என்பது. அதே போலதான் இங்க நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் பார்க்கிறேன். குறிப்பாக நான் கேட்பது, இந்த பெர்ஃபார்மன்ஸ் ப்ரொடக்ஷன் லிங்க் ஸ்கீம் என்ற ஸ்கீமை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். இந்த ஸ்கீம் மூலமாக பயன்பெறுகள் யார் என்றால் பணக்கார முதலாளிகள் தான். குறிப்பாக எங்கள் திருப்பூரிலே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாங்கள் கேட்டுக்கொண்டே வருகிறோம் ப்ரொடக்ஷன் லிங்க் ஸ்கீமை கொண்டு வாருங்கள் என்று. ஆனால் இதுவரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு வரவே இல்லை. இன்னும் சொல்லுவென்றால், there has been a large scale apathy towards MSMEs, especially textile industry in Tamil Nadu. For over 2 years, we asked you to pay attention to this. In 2022, our Chief Minister requested an emergency credit line guarantee scheme, MSME, in garment sector, particularly the Tirupur cluster in Tamil Nadu, which is a key foreign exchange earner for the country. The sector is undergoing a severe crisis and witnessing a sharp decline in month-on-month growth rate as a result of the economic impact of COVID-19, the Russia-Ukraine war, and the economic slowdown in the West. Lacks of job, particularly for the rural women who from a significant chunk of the workforce are in danger. We asked a PLI scheme and a special emergency credit line guarantee scheme for MSMEs in the garment sector with 20% additional collateral free credit, but got nothing. Last month, the Textile Mill Association submitted a joint memorandum to Union Finance Minister seeking extension of 1-year moratorium for repayment of the principal amount, conversion of 3-year loans under the emergency credit line guarantee scheme into 6 years term loans, and extension of necessary financial assistance to reduce the stress of working capital. I wish and hope at least the finance minister heeds to this. அதே அவை தலைவர்களே, குறிப்பாக ரயில்வே துறை மூலமாக எங்கள் தமிழ்நாட்டுக்கு எந்த பாவமும் வரவில்லை. நான் ரயில்வே துறை அமைச்சர் இங்கே அமர்ந்திருக்கிறார். நான் 2019 இருந்து கடந்த 5 ஆண்டுகள் பல முறை அவரை சந்தித்து கடிதம் மூலமாக கொடுத்து, குறிப்பாக எனது தொகுதியில் எலிபென்ட்ஸ் கேட் பிரிட்ஜ் நிலுவையில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக இந்த பணியும் முடியடையவில்லை. இந்த 5 ஆண்டிலும் நீங்கள் உண்ட எலிபென்ட்ஸ் கேட் பிரிட்ஜை பற்றி நீங்கள் எதுவுமே செய்யவில்லை. இப்படியாவது இனியாவது நீங்கள் இந்த எலிபென்ட் பிரிட்ஜ் செய்வீர்கள், தமிழ்நாட்டுக்கு அது குறிப்பாக சென்னைக்கு தேவையான இதை செய்வீர்கள் நம்புகிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.